பிரைஸ் தி லார்ட். வெல்கம் டு வேர்ட் ஆஃப் லைஃப். இந்த வீக் முழுக்க நம்ம தியானிக்க இருக்கிறதான தலைப்பு, கத்தருக்காக நம் வைராக்கியம் பாராட்டும் பொழுது கத்தர் நமக்கு எப்படியெல்லாம் பலன் அளிக்கிறார் அப்படிங்கிறத நம்ம தியானித்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு நம்ம தியானிக்க இருக்கிறதான நபர் எசேக்கியா ராஜா. எசேக்கியா ராஜாவை குறித்து நம்ம 2 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 5வது வசனம் 6வது வசனத்துல நம்ம இப்படியாக வாசிக்கிறோம். 2 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 5-6 வசனங்கள். அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களில் எல்லாம் அவனை போல் ஒருவனும் இருந்ததில்லை. அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தான். கர்த்தரிடத்துல எசேக்கியா ரொம்ப பக்தி வைராக்கியம் காண்பிக்கிறார். கர்த்தர் மேல அன்பை காண்பிக்கிறார். இவ்வளவு நாட்கள் கர்த்தருடைய ஆலயம் பூட்டப்பட்டு கிடந்தது. அதையெல்லாம் ஓபன் பண்ணி அதுல பழுது பார்த்து ஆசாரியர்களை எல்லாம் உற்சாகப்படுத்தி காணிக்கைகளை கொண்டு வர சொல்லி இப்படி எல்லா காரியத்திலையும் கர்த்தருக்காக பக்தி வைராக்கியம் காண்பிக்கிறாரு. பாருங்க, எசேக்கியா வியாதி மரண படுக்கையில இருக்கும் பொழுது கர்த்தர் தீர்க்கதரிசியை கொண்டு சொல்லுகிறார், அவ்வளவுதான், நீ உன்னுடைய குடும்பத்தின் காரியங்களை நீ சரி செஞ்சிரு, நீ எல்லாத்தையும் முடிச்சு வச்சுக்கோ, நீ இந்த மாதிரி மறிக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டார். உடனேயும் எசேக்கியா ராஜா கர்த்தரிடத்துல வேண்டுதல் செய்யறாரப்பா, நமக்கு முன்பாக பக்தி வைராக்கியமா இருந்தனே, அதை நினைச்சுக்கோங்கப்பான்னு சொன்னபோது பாருங்க, கர்த்தர் அவருடைய ஆயுசு நாட்களோடு 15 வருஷத்தை கூட்டி கொடுத்தாராம். அந்த 15 வருஷங்கள் என்ன நடந்துச்சு தெரியுங்களா? ஒருவருடைய ஆயுசு முடிய போகுது அப்படின்னு சொன்ன இடத்துல அங்க ஒரு புதிய தலைமுறையை கர்த்தர் எழுப்பினார். ஆமாங்க, அவர் 15 வருஷங்களை கூட்டி கொடுத்தார். அந்த 15 வருடத்துல பிறந்தவர் தான் மனாசே. மனாசே அடுத்தது ராஜாவா வராரு. ஸோ இந்த மாதிரி அவ்வளவுதான், எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு இருக்கிற சூழ்நிலையில கர்த்தருக்காக நம் வைராக்கியம் பாராட்டும் பொழுது, கர்த்தர் மேல அன்பை காண்பிக்கும் பொழுது, கர்த்தருடைய கற்பனைகளை கை கொண்டு அவருக்காக வைராக்கியமாய் வாழும் பொழுது அவ்வளவுதான், சாப்டர் முடிய போகுது அப்படின்ற சூழ்நிலையில இருந்தாலும் கர்த்தர் நமக்கு இறங்கி தலைமுறையை தழைக்க செய்ய கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் தாமே ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ ஆல்.